What's up guys, this is MA Cubing. நம்ம கிட்ட இந்த வீடியோவில் யூஷினுடைய ஹுவாங்லாங் V2 3x3 மேக்லப் UV வெர்ஷனுக்கு இந்த கியூப் அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைவ் சால்ஸோட முடிவில் என்னுடைய ஆவரேஜ் 16.50. பாக்ஸுடைய கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இப்படி ஒரு பேம்ப்ளெட் இருந்தது. இது வந்து ஒரு 3x3 சால்வ் பண்ணுறது எப்படி, அதோடைய நொட்டேஷன்ஸ் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் CFOP உடைய அல்காரிதம்ஸ் அதெல்லாம் இருக்கிற ஒரே பேம்ப்ளெட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பேம்ப்ளெட் இருந்தது. இது கமிஷனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இங்கே கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே சென்டரில் வந்து மேக்லவ் இருக்குது, அந்த மேக்லவ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எது எது பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் பிளாக்ல 2 ரிங் மேக்னெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அண்ட் இதை வந்து நீங்கள் கிளாக் வைஸில் டர்ன் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா, if the number is at 1 the axis distance is largest and the feet is loosest அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்பர் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து கியூப் லூஸாக இருக்கும், நம்பர் அதிகமாக இருக்கும் போது கியூப் வந்து டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து சைனீஸில் இருக்குது. அண்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சசரிஸ் பாக்ஸில் வந்து ஒரு டூல் தனியாக இருந்தது. இது மாதிரி ஒரு சின்ன டூல் நம்ம RS3M அண்ட் மோயு உடைய இந்த டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிட் இருக்குது, அதே மாதிரி தான் இது இருக்குது. அண்ட் ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத்தில் வந்து இங்கே யூஷின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. இங்கே வந்து மெகாமிக்ஸ் ஜிகாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெகாமிக்ஸ் சைஸஸ் அந்த கியூபுடைய ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஷின் போட்டிருக்கு. இங்கே வீடியோ டியூட்டோரியலுக்கு வந்து நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அழகான எல்லோ கலரில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் அதோட ஒரு கியூப் ஸ்டாண்ட் அண்ட் ஒரு யூஷின் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் 19,99,769 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த கியூபு. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அண்ட் சென்டர் கேப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வந்து எல்லோ கலரில் ஒரு ரவுண்ட் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே வந்து க்ரீன் கலரில் நம்பர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 3ல் இருக்குது. அண்ட் வேறு ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணால் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இங்கேயும் 3ல் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் 3ல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த டென்ஷன் டூலை வந்து இங்கே வச்சோன்னா நமக்கு வந்து நிற்குது. ஓகே, வச்சோடனே என்னால் டக்கு டக்குன்னு டேர்ன் பண்ண முடியுது. இப்போ உடனே வந்து அது 1க்கு மாறிடுச்சு. 5 6 .
ஓகே. கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பிகாஸ் மோயூது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 டூத் இருக்கும். பட் வந்து இங்க யூஷின்ல 3 டூத் இருக்கு. ஸோ இது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. அப்படியே கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ணவும் முடியுது. ஆன்டி கிளாக் வைஸ்லயும் டர்ன் பண்ண முடியுது. நம்ம டூல் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே கையில கூட நம்மளால டர்ன் பண்ண முடியுது. இதுல வந்து ஸ்க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு தனியா எதுவும் இல்ல. நம்ம டைரக்ட்டா வந்து நெறைய கேன் கியூப்ஸ்லலாம் பார்த்துருப்போம். அப்படியே இந்த சென்டர் கிரீன் பீஸ வந்து இந்த மைனஸ்லேருந்து இந்த மைனஸ்க்கு டர்ன் பண்ணோம்னா, நம்மளால ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். கியூபுடைய கார்னர் கட்டிங் பார்ப்போம். கார்னர் கட்டிங் இன்னும் நல்லா ஆகுது. ஓகே. ரிவர்ஸ் ட்ரை பண்ணுவோம். கார்னர் கட்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்கு கியூபு. கொஞ்சம் ஃபோர்ஸ் தேவைப்படுது. பட் இருந்தாலும் ஈஸியா எனக்கு கார்னர் கட் ஆகுது. அண்ட் கியூபுடைய சைஸ் 55 கியூபுடைய சைஸ் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பெருசாவும் தெரியல, ரொம்ப சின்னதாவும் தெரியல. அண்ட் இந்த சைடு நீங்க டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த கேப்சூல்ஸ் மேக்னெட்டோட கேப்சூல்ஸ் வந்து தெரியும். அண்ட் இந்த கேப்சூல்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா? இல்ல புஷ் பண்ணா வெளிய வருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மாரிலாம் எதுவும் இல்ல. சேஞ்ச் பண்ணவும் முடியாது. மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. அண்ட் கார்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ பிரைமரி இன்டர்னல்ஸ் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஹெச்பீஸை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணா எனக்கு இங்கேயும் மேக்னெட்ஸ் இருக்கு. அண்ட் அதே சமயத்துல கார்னருடைய ஃபீட்லயும் மேக்னெட்ஸ் இருக்கு. உள்ள பால் கோர் குடுத்துருக்காங்க. ஸோ வந்து எட்ஜஸும் அது கூட அட்ராக்ட் ஆகும். கார்னர்ஸும் அது கூட அட்ராக்ட் ஆகும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபீச்சரா தான் இருக்கு. இந்த கியூப் உண்மையிலேயே நல்லா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கியூபுடைய கலர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட்டா இருக்கு. ப்ளூ அண்ட் ரெட் டார்க்காவும், ஆரஞ்ச் அண்ட் கிரீன் வந்து அந்த ஒரு பிரைட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு அந்த கலர் ஷேட்ஸ் அண்ட் கலர் டிஃபரன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் ஆகல. அண்ட் இந்த கியூப் வந்து யூவி கோட்டட். இந்த மோயூல இருக்கிற மாரி ரொம்ப பளபளன்னு இல்ல. நமக்கு வந்து அந்த யூவி கோட்டடோட ஃபீல் தெரியுது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஷைனிங் இருக்கு. அண்ட் டச் பண்ணும்போது அந்த யூவி கோட்டட் ஃபீலிங் இருக்கு. மோயூல இருக்கிற மாரி அந்த திக்கான ஒரு ஃபீல் வந்து இந்த கியூப்ல இல்ல. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கியூப் ரொம்ப ட்ரையாவே இருந்தது. அண்ட் நான் கொஞ்சம் 1 ஆர் 2 ட்ராப்ஸ் லூப்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கியூப் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. கியூப் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு அந்த பிளாக்கி ஃபீல் இருந்தது. பட் அந்த லூப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பிளாக்கி ஃபீல் இல்லாம இருந்தது. அங்கங்க எனக்கு லாக் அப்ஸ் இருந்தது. ட்ரையா இருந்ததால எனக்கு அந்த லாக் அப்ஸ் இருந்தது. பட் இப்போ அந்த லாக் அப்ஸ் உடைய ஃபீல் எனக்கு சுத்தமா இல்ல. கியூப் உண்மையிலே செம ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் மேக்னெட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மீடியமாவே இருக்கு. கண்ட்ரோலபிளா இருக்கு. மேக்னெட்டுடைய டென்ஷன்ஸ் இழுக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இல்ல. யூஷின் லைனப்ல வந்து ரொம்ப ஃபேமஸான பசில் யூஷின் லிட்டில் மேஜிக் 3x3. அண்ட் அந்த 3x3 கோவிடுக்கு முன்னாடி இருந்த கியூபர்ஸ் யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் கியூபா இருந்தது யூஷின் லிட்டில் மேஜிக். அண்ட் பிகினரா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் கியூபர்ஸா இருந்தாலும் சரி, அந்த கியூபை வந்து யாராலையும் வெறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஓஜி கியூபா இருந்தது. அந்த கம்பெனி மோஸ்டா வந்து இந்த 8x8s 9x9s நான் WCA பசில்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. WCA பசில்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண கம்மி பண்ணியிருந்தாங்க. யூஷின்ல வந்து அவங்களுடைய லிட்டில் மேஜிக் பிரமிக்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கொயர் ஒன் செம்ம மூவிங்காக இருந்தது. இந்த ஹாங்லாங் ஆஃப்டர் லாங் டைம் அவங்க ஒரு 3x3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து நிறைய யூஷியன் லிட்டில் மேஜிக் கூட V2 V3 அதுலேயே மேக்லவ் யூவி கூட்டர்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கியூப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு ஃப்ளாக்ஷிப்பாக ஹாங்லாங்கில் வந்து V2 இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கியூபை நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. எனக்கு ஓவர் ஷூட் ஆகலை. எந்த ஒரு லாக்அப்ஸும் எனக்கு ஆகலை. ஜஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் லூப்ஸ் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் இந்த கியூப் நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இன்கேஸ் உங்களுடைய ஆவரேஜ் லைக் அரௌண்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸ் அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கியூப் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ தான் கியூபிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா இப்போ தான் பிகினர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், ஒரு 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் வந்து லிட்டில் மேஜிக்கு போகலாம். அப்படி இல்லைனா RSTM உடைய பிகினர் வெர்ஷன்ஸ் அது மாதிரி கியூப்ஸுக்கு கூட போகலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற XT3 எக்ஸ்மேன் டொர்னேடோ V3 V4 RS3 V5 அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த கியூப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஃபீல் கொடுக்குது இந்த கியூபு. அந்த கியூபை தாண்டி இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் சம் ஃபாஸ்ட் கியூபர்ஸ் ஸ்பீட் கியூபர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கியூப் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த கியூப் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இதோடைய பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.